ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சமயபுரமில் கோவிலில் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு லன்ச் முடிச்சுட்டு திருவள்ளரை கோவிலுக்கு வந்தோம். நாங்கள் வந்தபோது டைம் வந்து ஒரு 4 to 4:30 இருக்கும். வடக்கு வாசலுக்கு தான் வந்தோம் ஃபர்ஸ்ட். ஆனால் அங்கே வந்து கோபுரம் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதனால் அந்த வழி வந்து மூடி வச்சுருந்தாங்க. பக்கத்தில் விசாரித்தோம் அண்ட் போர்ட்லேயும் இருந்தது கிழக்கு வாசல் வழியாக போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வெளியிலே வந்து ராமானுஜர் சன்னதி இருக்கான், அது எனக்கு தெரியல. அதனால் நாங்கள் பார்க்கல, நீங்கள் போனால் பாருங்கள். கிழக்கு வாசலில் வந்து கோபுரம் எதுவுமே இல்லை, மதில் சுவர் தான் இருந்தது. அது எப்படியும் ஒரு 20-25 அடி ஹைட் இருக்கும் போல் இருக்குது. நல்ல ஹைட்டாக பிரம்மாண்டமாக இருந்தது. மதில் சுவர் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும் போல். இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ இது வழியாக உள்ளே போனோம் அப்படின்னா 2 சைட் பிரியுது. ரைட் சைட் போனோன்னா நம்ம சுவாமி பார்க்கலாம். லெஃப்ட் சைடு வந்து குகை ஒன்று இருக்குது, நாங்கள் அதுக்கு போனோம், அது லாஸ்ட்டாக காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து ஷீரா புஷ்கரணி அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து லெஃப்ட் சைட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டிருந்தது. இந்த பேனர் என்னென்னா, ஃபஸ்ட்டு கோபுரம் வந்து எப்படி இருந்தது, இப்போது கட்டினதுக்கு அப்புறம் இனிமேல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அந்த பேனரில். கிபி 1200 இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஷீரா புஷ்கரணியும் அதை பார்த்துட்டு நேராக வந்து சுவாமி தரிசனம் பார்க்க போயிட்டோம். போகிற வழியில் பார்த்தோன்னா நிறைய மயில் இருந்தது. கீழே வந்து ஒரு 2 ஆண் மயில் இல்லை பெண் மயில் இருந்தது. ஆண் மயில் வந்து ஒரு அந்த கோபுரத்தில் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. அது ரெண்டும் க்யூட்டாக ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தது. ஸோ நாங்கள் வந்து இது வழியாக சுவாமி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போனோம். இது முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து கோவிலோட உள்கோபுரம். பொதுவாகவே பாப்பா பார்த்திங்கன்னா வெளியில் எங்கேயாவது போனோன்னா அவங்க பாட்டி தாத்தா கூட தான் இருப்பாள், எங்கள்கிட்ட வரவே மாட்டா. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தா. அம்மா நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா என் பின்னாடியே வந்திருப்பா. இது வந்து என்ட்ரன்ஸ். உள்ளே போய் லெஃப்ட் சைட் போனோம் அப்படின்னா மூலஸ்தானம் இருக்குது. இந்த பக்கம் வந்து யார், நரசிம்மன், ஆஞ்சநேயர், அதுக்கப்புறமா ஆண்டாள் இருந்தாங்க. நாங்கள் அவங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மூலஸ்தானம் வந்தோம். இதில் வந்து பலிபீடம் வந்து ரொம்பவே ஃபேமஸாக சொல்கிறாங்க. என்னென்னா, எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் வச்சுட்டு அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறினதுக்கு அப்புறமா அந்த பலிபீடத்துக்கு வந்து திருமஞ்சனம் செஞ்சு வழிபடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் அந்த பலிபீடம். கொடிமரம் வந்து உள்ளே இருந்தது, பலிபீடத்துக்கிட்டே இல்லாமல் உள்ளே இருந்தது அங்கே. இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து கருடாழ்வார் இருந்தாங்க. ஸோ அவங்களையும் பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னா லெஃப்ட் சைடில் வந்து தாயார் சன்னதி. பொதுவாகவே வந்து பெருமாள் கோவிலில் தாயார் அந்த தீர்த்தம் பேர்லாம் என்னென்னு எனக்கு தெரியல சொல்லுவாங்க. இது வந்து சின்னதாக ஒரு கிணறு மாதிரி இருந்தது. பார்த்திங்கன்னா தெரியும், ஒடியாந்துட்டே இருந்தா என் கூடவே. தாயார் சன்னதி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பெருமாள் பார்க்க வந்துட்டோம். இந்த பெருமாளோட பேர் என்னன்னு பார்த்தோன்னா புண்டரிகாட்ச பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க. புண்டரிகன் அப்படின்ற யோகி திருவள்ளரையில் வந்து ஒரு நந்தவனம் அமைச்சு அதில் வளர்ந்த துளசி வச்சு பெருமாளை பூஜை செஞ்சதுனால பெருமாள் வந்து அவருக்கு காட்சி கொடுத்ததாக சொல்கிறாங்க. அதனால தான் புண்டரிகாட்ச பெருமாள் அப்படின்னு இவருக்கு பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாலில் பார்த்திங்கன்னா, அதாவது கோவிலில் உள்ள பெருமாள் இருக்கிற சுற்றுப்பிரகாரத்தில் வந்து இந்த சிற்பம்லாம் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. இவர் தான் புண்டரிகாட்ச பெருமாள். அவருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்திரனும் சூரியனும் லெஃப்ட் சைடில் இருந்தாங்க. ரைட் சைடில் வந்து கருடனும் சந்திரனும் இருந்தாங்க. ரொம்பவே பழமையான சிற்பம் மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஸ்ரீரங்கத்தை விட ரொம்ப பழமையான கோவில்னு சொல்கிறாங்க. இதுவும் 108 திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேசம்தான். இந்த கோவில் வந்து 50 அடி ஹைட்டில் இருக்கிற ஒரு வெண்குன்றின் மேலே அமைஞ்சிருக்கிறதுனால இது வந்து திருவள்ளரை அப்படின்ட்டு இந்த ஊருக்கு வந்து பேர் வந்ததா அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி ஒரு எல்லா சாதாரணமாக எந்த ஒரு பரிகார ஸ்தலமாக இருந்தாலும் அது வந்து சிவன் ஸ்தலத்தில் தான் பரிகார ஸ்தலம் இருக்கும். ஒரே ஒரு பெருமாள் பரிகார ஸ்தலம் அப்படின்னா அது வந்து திருவள்ளரை கோவில் தான் சொல்கிறாங்க. பெருமாளோட உள்பிரகாரத்தோட சுற்றுப்பிரகாரம் வந்து ரொம்பவே ரம்மியமாக அழகாக இருந்தது. அந்த மாதிரி செவுத்தில் இருக்கிற எல்லா சிற்பமுமே ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து தக்ஷிணாயனம் உத்தராயணம்னு சொல்லிட்டு 2 வாசல் இருக்குது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து வாசல் மாற்றி திறப்பாங்க. அது என்ன ப்ரொசீஜர்னு எனக்கு தெரியல. எங்கள் ஊர்லேயும் இருக்குது. கும்பகோணத்துலேயும் வந்து சக்கரபாணி சாரங்கபாணி கோவிலில் வந்து இந்த மாதிரி 2 வாசல் இருக்கும். இப்போ வந்து உத்தராயணம் தான் திறந்துருந்தது. அதில் வந்து 18 படி இருக்குமா. அந்த 18 படி ஏறி தான் போய் நம்ம பெருமாளை பார்க்கணும். அந்த 18 படி என்னென்னா பகவத்கீதையில் இருக்கிற 18 அத்தியாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமாள் வந்து நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்குறாரு. அதே மாதிரி அவரோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து சூரியன் சந்திரன் இருந்தாங்க. நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், கூகுள்லேருந்து எடுத்தது. இங்கே வந்து ஆதிசேஷன் வந்து பெருமாள் கூட பக்கத்தில் நிற்கிறாரு. இவர் வந்து நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறதுனால அது வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே தாயாருக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. வீதி உலா போகும்போதும் ஃபஸ்ட்டு தாயார் தான் போவாங்களாம், அதுக்கப்புறம் தான் பெருமாள் போவார் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே இருந்த ஐயர் வந்து நல்லாவே பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பெருமாளுக்கு என்ன விசேஷம் நடக்கும், அது மாதிரி தாயாருக்கு எப்பப்போலாம் விசேஷம் நடக்கும், இது எல்லாமே வந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, நம்மளுக்கு புரிகிற மாதிரி. ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வெளியில் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து சக்கரத்தாழ்வாருக்கும் நரசிம்மருக்கும் ஒரு தனி சன்னதி இருந்தது. இது வந்து தாயார் சன்னதியிலேருந்து அப்படியே லெஃப்ட் சைடில் வரும். அதை பார்க்குறதுக்கு தான் போனோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வெளியில் வந்துட்டோம் கோவிலை சுற்றி. ஆக்சுவலி அன்றைக்கி வந்து சுவாதி நட்சத்திரன்றதுனால யோக நரசிம்மருக்கு வந்து அங்கே ரொம்ப ஸ்பெஷலாக வந்து பூஜை பண்ணியிருந்தாங்க. அதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டே பார்த்தோம். யோக நரசிம்மர், ஆண்டாள், அப்புறம் ஆஞ்சநேயர், அவங்களாம் ஸ்டார்டிங் அங்கேயே இருந்தாங்க. நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம கோவிலை சுற்றி திரும்பி அந்த லெஃப்ட் சைட் பார்த்தோம்ல, அந்த குகைக்கு தான் போனோம். அது என்ன குகை அப்படின்னா மார்க்கண்டேய மகரிஷியும் மகாலட்சுமி தாயாரும் வந்து உட்காந்து தியானம் பண்ண இடமா. ஸோ அதை தான் பார்க்கறதுக்காக போயிட்டுருந்தோம். ஃபஸ்ட்டு மயில் பார்த்தோம்ல, அந்த இடத்துல வந்து ஒரு குரங்கு இருந்தது, அதை பார்த்துக்கிட்டு வந்துட்டுருந்தோம். ஸோ இதுதான் வந்து அந்த வழி. படிக்கட்டு இறங்கி இறங்கி போகிற மாதிரி இருந்தது. இங்கே வந்து அந்த மரம்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்ப பெரிய கோவில் இது, ரொம்ப அமைதியாக இருந்தது, ரொம்ப பெரிய கூட்டம்லாம் இல்லை. நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி கூட வர மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பசங்களோட விளையாடுறதுக்கெலாம் நல்லா இருந்தது. அந்த மாதிரி பீகாக்லாம் வந்து ரொம்ப கிட்டக்க பார்க்க முடிஞ்சுது. அது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த மரத்து மேலே ஒரு பீகாக் இருக்குது. அது வந்து நான் ஒரு ஷார்ட்ஸாக கூட போட்டிருந்தேன். இந்த வீடியோஸ் எல்லாமே மேடம் தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க, நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ நம்ம வந்து குகைக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் அந்த அவங்க உட்காந்து தவம் பண்ண இடமா. ரெண்டும் ஆப்போசிட்டில் வந்து 2 பிளேஸ் இருந்தது. சும்மா விளக்கு மட்டும் வச்சுருந்தாங்க, வேறு எதுவுமே அங்கே இது தெரியல. அந்த இடம் மட்டும்தான் இருந்தது. அதுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம், ரொம்ப பெருசு, அவ்வளோ விழுதோடு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அதை வந்து சுற்றிலும் வந்து குன்று பக்கத்தில் தெரிஞ்சுது. நான் வெளியில் வரும்போது தெரியும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா எவ்வளோ விழுது இருக்குது பார்த்திங்களா, செம்ம பெருசு அது. அப்பா அவ்வளோ பெருசாக இருந்தது. அப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டே வரும்போது என் பின்னாடி வந்து ஒரு மயில் வந்திருக்கு, எனக்கு தெரியவே இல்லை. இதுதான் வந்து அந்த இடம். ஆக்சுவலாக அந்த குடஞ்சி பண்ணியிருக்காங்க, இது வந்து அந்த குன்றை குடஞ்சி. அந்த பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் புஷ்கரணி, எனக்கு சரியாக தெரியல எதுன்ட்டு. நாங்கள் ஆனால் பார்க்கல அது. இந்த மயில் வந்து தான் பாப்பா வந்து விரட்டிக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தது. தம்பி வந்து அவங்க தாத்தா கூட விளையாண்டுட்டு இருந்தான். ஸோ ரொம்ப நாள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம் டைம். சும்மா உட்காந்துட்டு நல்ல காற்றடிச்சிது, அதை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இவ்வளோ கிட்ட வந்து நம்ம மயில் இது வரைக்கும் நான் ஸ்பாட் பண்ணதில்லை. அது ஜாலியாக இருந்தது. அது பார்க்கும்போது அப்படியே ரொம்ப கலர்ஃபுல்லாக. தம்பிக்கும் ரொம்ப ஜாலியாகிடுச்சு, அவன் சுற்றி விளையாண்டுட்டு இருந்தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இங்கேவே வந்து ஸ்வஸ்திக் கிணறு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கான். இதில் வந்து ஒரு சைடில் குளித்தா அடுத்த சைடில் இருக்கிறவங்க வந்து தெரியாது, பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் அதை வந்து பார்க்கல. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ரொம்பவே ஒரு பெரிய கோவில். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. இதுக்கப்புறமா நாங்கள் வந்து திருப்பாஞ்சலி போனோம், சிவன் கோவிலுக்கு. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டு vlog-ஆ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வரைக்கும் ஃபுல்லாக வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.